ஹாய் நண்பர்களே, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. எல்லாம் செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? நானும் தான் செய்தி பார்த்தேன் நண்பர்களே. பொதுவாக சொல்கிறேன். நான் கட்சிக்காகலாம் நான் எதுவுமே சொல்லலை நண்பர்களே. தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க. விஜய் அப்படின்னாவே அதனுடைய மறுபெயர் தமிழில் வெற்றி. விஜய் என்றால் வெற்றி அப்படி பொருள். அதுக்கும் மேலே இன்னொரு பொருள், தமிழக வெற்றி கழகம். அதாவது நண்பர்களே, என்ன சொல்ல வரேன்னா, தேர்தல் அறிக்கை விடும்போதே கட்சிக்காரங்க ஒரு கான்ஃபிடெண்ட்டாக கரெக்டாக ஒரு மக்கள் நம்புகிற மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையை எந்த கட்சியாவது சொல்லிக்கிறாங்களா? சொல்லவே இல்லை. அதாவது என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம கட்சி பற்றி எதனா சொன்னோம்னா யாராவது ஏதாவது சொல்ல, சரி விடுங்க, அதை விட்டுருங்க. நான் சொல்கிறது என்ன சொல்ல வரேன்னு கேட்டுக்குங்க. செய்தியை பாருங்கள். 104 இடத்தில் விசில் சின்னம் முன்னிலையில் வகிக்கிறது. இன்னும் ஆட்சி அமைக்க 14 இடங்களே உள்ளது. விஜய் சார் வீட்டில் முன்னாடி போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளன. ஏன், எதற்காக? பாதுகாப்பிற்காக. அதாவது தாவேகா முதலிடமும் ஏடிஎம்கே இரட்டை இலை 2வது இடமும் திமுக சூரியன் 3வது இடத்திலும் தற்போது நிலவரம் 34% வரை எண்ணப்பட்டுள்ளது ஓட்டு எண்ணிக்கை. மீதி இருக்கிற ஓட்டு எண்ணிக்கை இன்னும் ஒரு 3-4 மணி நேரத்தில் முடிவடைந்துவிடும் நண்பர்களே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் நண்பர்களேனா, மக்கள் மத்தியில்ன்றதை விட இந்த சின்ன சின்ன பசங்க இருக்குது பாருங்கள், வீட்டில் ஒவ்வொரு பசங்களும் அவங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தா மாமன் மச்சான் அக்கா எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு சத்தியம் கேட்குதுங்க. சத்தியம் பண்ணு, விசிலுக்கு தான் போடுவேன், விஜய்க்கு தான் போடணும். ஒரே அழுக, ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை. நான் செத்துருவேன், நான் இருக்க மாட்டேன், நான் தீக்குளிப்பேன். அப்படியே மக்கள் என்ன பண்ணிட்டாங்க நண்பர்களே, ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஜனங்களை என்ன பண்ணுறாங்க, அதாவது வெள்ளைக்காரன் வெளியே போன பிறகு ஜனநாயகம் நாடு வரும்போது ஓட்டு உரிமை, ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்கணுன்றது தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் மக்கள் ஆட்சி அப்படின்னு கொண்டு வந்தாங்க நண்பர்களே. அப்படி காலகட்டத்தில் இருந்து வரும்போது தான் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி நீ 5 வருஷம் நான் 5 வருஷம், நீ 5 வருஷம் நான் 5 வருஷம் மாற்றி ஆண்டாங்க நண்பர்களே. எம்ஜிஆரை விட பல மடங்கு சக்தி கொண்ட விஜய் அப்படின்னு ஒரு வெற்றி திலகம் தமிழ்நாட்டில் அரசியலில் என்ட்ரி கொடுக்குறார். அவர் மக்கள்கிட்ட பேச பேச ஒரு அறிக்கையை விட ஒரு கான்ஃபிடெண்ட்டாக, இந்த ஒரு முறை என் பேச்சு நீங்கள் கேளுங்கள் நண்பர்களே, அடுத்த 5 வருஷம் இல்லை, அதுக்கு அடுத்த 5 வருஷமும் உங்கள் பேச்சு நான் கேட்குறேன் அப்படின்ற ஒரு அறிக்கை விட்டார். நகைக்கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி, பேருந்து இலவசம், வருஷத்திற்கு 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்ட்டு ஒரு மக்களுக்காக தேவைப்படுற அறிக்கையாக விட்டு, ஏற்கனவே அவர் சினிமா துறையில் மக்கள் மனசில் நிறைய பேர்கிட்ட இடம் பிடிச்சிட்டார். இப்போ அரசியலில் நிறைய பேர்கிட்ட இடம் பிடிச்சிருக்கார். இன்னும் குறை டைமுக்கு பார்க்கணும். அதாவது பொதுவாக சொல்ல போனால் என்ன சொல்கிறதுன்னா நண்பர்களே, நான் விஜய் ரசிகர். எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். 103 தொகுதியில் முன்னிலைன்னொன்னே என் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிடுச்சு நண்பர்களே. இந்த வீட்டில் இருக்கிற பசங்க குழந்தைங்க எல்லாருமே விஜய் மேலே அவ்வளோ பாசம். என்ன சொல்கிறதுனே தெரில நண்பர்களே. இன்னும் குறை நேரமும் பார்ப்போம். இன்னும் ஒரு 14 இடம் ஜெயிக்கணும், 118 தொகுதி வரணும். விஜய் ஆட்சி அமைக்க மாற்றத்தை கொண்டு வராங்க. அடுத்த இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே. டாடா பாபாய், டாடா பாபாய்.